திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். விடிவது அறியார் வெளி காண மாட்டார், விடியில் வெளியில் விழிக்கவும் மாட்டார். கடியது போர் உள் இமை கட்டோமின் காண்மின், விடியாமை காக்கும் விளக்கது ஆமே. திருச்சிற்றம்பலம். விடிவது அறியார் வெளி காண மாட்டார். யாரை பற்றி கூறுகிறார் இந்த திருமூலர்? பக்குவம் அற்றவர்கள் தமக்கு நன்மை தருவதை அறிய மாட்டார், பரமாகாயத்தை காண மாட்டார், பரவெளியில் பார்வையை செலுத்த மாட்டார். பக்குவம் அடையாதவர்களே, கண் இமைகளை காவலாக்கி விடுங்கள். கண் பார்வை வெளியே செல்லாது தடுத்து நிறுத்துங்கள். அதை உள்முகமாக திருப்புங்கள். அப்போது இடர்களை நீக்கும் சிவபெருமானின் ஒளி உங்களுக்கு புலப்படும் என்று அழகாக கூறுகிறார் திருமூலர். இந்த பாடல் எதனை உணர்த்துவது? ஆன்மீக விழிப்புணர்வை பெறாதவர்கள், ஞானம் என்ற ஒளியை காண முடியாதவர்கள், அவர்கள் அறியாமையிலேயே மூழ்கியிருப்பார்கள். ஆன்மீக விழிப்புணர்வு கிடைத்த பிறகும் கூட உண்மையை உணர்ந்து கொள்வதை தடுத்து புற உலக செயல்களில் மூழ்கி மீண்டும் அறியாமைக்கு திரும்புவார்கள். இந்த அறியாமைக்கு காரணம் நம் உள்ளே இருக்கும் கடுமையான திரைகள். அந்த திரைகள் யாவை? கர்ம வினைகள், மாயை, அகங்காரம் ஆகும். இந்த திரைகள், அதாவது கண் இமைகளை நாம் கட்டினால், அதாவது கட்டுப்படுத்தினால் அல்லது நீக்கினால், அந்த திரைகள் நீங்கினால் நம் உள்ளே இருக்கும் ஆன்மீக ஒளி, அதாவது ஞானம் எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். அது இருளை நீக்கி நிலையான பேரொளியை தரும். மீண்டும் அறியாமை எனும் இருளில் மூழ்க விடாது. சுருக்கமாக சொன்னால், மனிதர்கள் தங்கள் அறியாமையால் மெய்ஞான ஒளியை காணாமல் இருக்கிறார்கள். தங்கள் உள்ளே இருக்கும் ஆணவம், மாயை, கன்மம் போன்ற திரைகளை நீக்கிவிட்டால் அந்த நிலையான ஞான ஒளியை கண்டு இருளில் மீண்டும் சிக்காமல் காத்துக்கொள்ளலாம். ஒரு கதையுடன் இந்த பாடலின் கருத்தை காணலாம். ஒரு கிராமத்தில் ஞானத்தை அடைய விரும்பிய ஒரு தீவிர பக்தர் இருந்தார். அவர் தினமும் பல மணி நேரம் தியானம் செய்வார், விரதங்கள் மேற்கொள்வார், புனித நூல்களை படிப்பார். இருந்தாலும் அவருக்கு மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. சில சமயங்களில் அமைதியாக இருந்தாலும் உலகியல் கவலைகள், ஆசைகள், கடந்த கால நிகழ்ச்சிகள் என ஏதோ ஒன்று அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அவர் தன் குருவிடம் சென்று, குருவே, நான் இவ்வளவு பயிற்சி செய்தும் ஏன் என்னால் நிலையான அமைதியும் ஞானத்தையும் அடைய முடியவில்லை? என் மனம் ஒருபோதும் தெளிவடைவதில்லையே. ஒரு கணம் அமைதி என்றால் அடுத்த கணம் 1008 எண்ணங்கள் புகுந்து விடுகின்றனவே. விடிவது அறியார் வெளி காண மாட்டார், வெளியில் விழிக்கவும் மாட்டார் என்று திருமூலர் சொல்வது போல நான் அறியாமையிலேயே இருக்கிறேனே என்று கேட்டார். குரு புன்னகைத்தார். உன் கேள்வி மிக சரியானது அப்பா. நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேள் என்று கூறினார். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய வயல் இருந்தது. அந்த வயலில் நல்ல விளைச்சலை காண வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அவனுடைய வயலுக்கு வெளியே ஒரு பெரிய புதர் மண்டி கிடந்தது. அந்த புதர் சூரிய ஒளியை வயலுக்குள் நுழைய விடாமல் தடுத்தது. இதனால் வயலில் பயிர்கள் சரியாக வளரவில்லை. விவசாயி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றுவான், உரம் போடுவான். ஆனால் அந்த புதர் இருந்ததால் அவன் உழைப்பு முழு பலன் தரவில்லை. ஒரு நாள் விவசாயி வயலில் உள்ள களைகளை பறித்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு ஞானி அந்த வழியாக சென்றார். ஞானி விவசாயியின் சோர்வான முகத்தை பார்த்து, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாயப்பா என்று கேட்டார். விவசாயி நடந்ததை சொன்னான். நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என் வயல் செழிக்கவே இல்லை, சூரிய ஒளி சரியாக கிடைப்பதில்லை என்றான். ஞானி புன்னகைத்தார். சூரிய ஒளி கிடைக்காதது உன் வயலின் பிரச்சனை அல்ல. உன் வயலுக்கு வெளியே பார், வெளியேயுள்ள அந்த புதர்தான் காரணம். அந்த புதரை நீக்கினால் சூரிய ஒளி தானாகவே உன் வயலுக்குள் வந்துவிடும், உன் பயிர்களும் செழிப்பாக வளரும் என்றார். விவசாயிக்கு ஞானியின் வார்த்தைகள் முதலில் புரியவில்லை. அவன் எப்போதும் தன் பயிர்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டான். ஆனால் ஞானி சொன்ன பிறகு அவன் அந்த புதரை பார்த்தான். அது மிகப்பெரியதாக இருந்தது. அதை நீக்குவது சுலபமில்லை. ஞானி தொடர்ந்து சொன்னார், மனித மனமும் அப்படித்தான். உன் உள்ளே இருக்கும் உண்மை ஒளி, அதாவது ஞானம், எப்போதும் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நீ காண முடிவதில்லை. என்ன காரணம்? உன் மனதை சுற்றியுள்ள அகங்காரம், நான் என்ற எண்ணம், ஆசை, கோபம், மாயை,
போன்ற புதர்கள் இருப்பதுதான். இவைதான் அந்த புதர்கள். இவற்றுக்குத்தான் திருமூலர் கடியது ஓர் உள் இமை கட்டுமின் என்கிறார். இவைகளை நீ அகற்றினால், அதாவது இந்த புதர்களை நீக்கினால், உன் உள்ளே இருக்கும் ஞான ஒளியான விளக்கு தானாகவே பிரகாசிக்கும். அதுதான் விடியாமை காக்கும் விளக்கு, அது ஆமே என்று கூறுகிறார். அந்த ஞானம் உன்னை மீண்டும் அறியாமை இருளில் மூழ்க விடாது. நீ உன் புற உலக செயல்களில் மூழ்கி மீண்டும் அறியாமையில் விழிக்க மாட்டாய். விவசாயிக்கு ஞானியின் வார்த்தைகள் பளிச்சென்று புரிந்தது. அவன் அந்த புதரை நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டான். சில நாட்களுக்கு பிறகு புதர் முழுவதும் நீக்கப்பட்டது. சூரிய ஒளி நேரடியாக வயலுக்குள் விழுந்தது. பயிர்கள் செழித்து வளர்ந்தன. குரு முடித்தார். அதுபோலவே நீயும் உன் உள்ளே இருக்கும் அகங்காரம், ஆசை, கோபம், மாயை போன்ற திரைகளை நீக்க வேண்டும் அப்பா. தியானத்தின் மூலம் இந்த எண்ணங்களை தூர எறிய வேண்டும். அப்போது உன் ஆன்ம ஒளி தானாகவே பிரகாசிக்கும். அது உன்னை இருளில் மூழ்க விடாது. எப்போதும் நிலையான அமைதியையும் ஞானத்தையும் தரும். இந்த கதையை கேட்ட பக்தர் தெளிவடைந்தார். அவர் தனது உள்ளே இருக்கும் குறைபாடுகளை அறிந்தார். அவற்றை நீக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். நாளடைவில் அவர் மனம் அமைதியடைந்து நிலையான ஞான ஒளியை கண்டார். விடிவது அறியார் வெளி காண மாட்டார், வெளியில் விழிக்கவும் மாட்டார். கடியது ஓர் உள் இமை கட்டுமின் காண்மின் விடியாமை காக்கும் விளக்கு, அது ஆமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.